திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி நீதிமன்றம் முன்பு இளைஞர் ஒருவர் தன்னை பொய் வழக்கில் கைது செய்வதாக கூறி தர்ணாவில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோபாலசமுத்திரம் கொத்தாங்குளம் பகுதியைச் சேர்ந்த அலெக்ஸ் என்பவர் மீது கொலை, வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் தண்டனை பெற்று வருகிறார். இந்த நிலையில் போலீசார் அலெக்ஸை வழக்கு தொடர்பாக சேரன் மகாதேவி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வந்தனர். அப்போது திடீரென அலெக்ஸ் நீதிமன்ற நுழைவாயில் முன்பு அமர்ந்து தன்னை பொய் வழக்கில் கைது செய்வதாக கூறி தர்ணாவில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போலீசார் அவரை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கியதில் இலங்கை தமிழர் பரிதாபமாக உயிரிழந்தார். காரையூர் இலங்கை தமிழர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த தீபன் திருப்பத்தூர் முகமதியார் தெரு பகுதியில் உள்ள தமிழரசன் என்பவரின் வீட்டில் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கட்டிடத்தின் மேலே சென்ற மின் கம்பியில் அலுமினிய பிரஷ் பட்டு மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரை காப்பாற்ற சென்ற சுரேஷ் என்ற இளைஞர் தூக்கி வீசப்பட்டார். படுகாயமடைந்த சுரேஷ் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். திருப்போரூர் OMR சாலையில் தெற்கு மாட வீதி இணையும் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. JCB இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டு அதிலிருந்து அள்ளப்படும் மண் சாலையில் லாரியை நிறுத்தி அதில் கொட்டப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இரவில் செய்ய வேண்டிய பணிகளை பகலில் செய்து வருவதாலேயே போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் புனித அல்போன்சா திருத்தல ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த திருவிழாவில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் முக்கிய விழாவான தேர் திருவிழா வருகிற 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. கும்பகோணம் மாவட்டத்தில் பட்டா மாற்றம் செய்வதற்கு 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்தனர். இன்னம்பூர் கிராம நிர்வாக அலுவலரான மதியழகன் பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்காக தன்னை அணுகிய விவசாயி மாரியப்பனிடம் 5000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையில் மாரியப்பன் அளித்த புகாரின் பேரில் முதல் தவணையாக 3000 ரூபாய் ரசாயனம் தடவிய பணத்தை மதியழகன் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை கைது செய்தனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல் வேலையே செய்வதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் விடியா திமுக ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரின் வீட்டு விசேஷத்திற்காக வைக்கப்பட்ட பேனர் சாலையில் விழுந்து கிடக்கும் நிலையில் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வளையங்குளம் ஒன்றிய கவுன்சிலர் வேட்டையின் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராக இருந்து வருகிறார். இவரது இல்ல காதணி விழாவிற்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் நுழைவு வாயிலில் ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. பேருந்து நிறுத்தத்தை மறைத்து வைக்கப்பட்டுள்ள இந்த பேனரால் சரிந்து சாலையில் விழுந்துள்ளன. இதனால் அந்த வழியாக சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் சென்று வருகின்றனர். ஆளுங்கட்சி என்பதால் அரசு அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை என்று வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் கணினி பழுதாகியதால் மனு அளிக்க வந்த பொதுமக்கள் அவதியடைந்தனர். வெள்ளப்பள்ளம் மற்றும் கோவில்பந்து ஊராட்சிகளில் விடியா திமுக அரசின் மக்களுடன் முதல்வர் மற்றும் உங்கள் ஊரில் உங்கள் அரசு நிகழ்ச்சி நடைபெற்றது. முகாமில் நிறுவப்பட்டு இருந்த கணினிகள் இயங்காததாலும் சரியான முறையில் நெட் வசதி இல்லாததாலும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ஏற்கனவே வழங்கப்பட்ட மனுக்களுக்கே தீர்வு காணாத நிலையில் ஏன் இந்த வெற்று விளம்பரம் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.